Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா public exam 2025 question paper வந்து எப்படி இருக்கும், ஈஸியா இருக்குமா இல்ல டஃபா இருக்குமா for 10th standard 11th standard and 12th standard. ஸோ 3 ஸ்டாண்டர்டுக்குமே தனித்தனியாக தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதாவது பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட டவுட் வரும், ஏன் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்களா, எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் ஈஸியாக டஃப்னா. லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி, ஸோ லாஸ்ட் 5 இயர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை அனலைஸ் பண்ணி ஸோ இந்த வருஷம் மேபி எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வருஷம் புக்கு அடுத்த வருஷம், அதாவது நீங்கள் படிக்கிற புக்கு தான் லாஸ்ட் புக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்த வருஷம் 12th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் வேறு புக்கு மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அந்த ஒரு காரணத்தினால கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வருமா டஃபா வருமா, அது ஒரு ஃபேக்டரும் இருக்குது, மெயின் ஃபேக்டர். ஸோ அதை வச்சும் நான் வந்து சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 5 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட் ஈஸியா வர சான்சஸ் இருக்குது, எந்தெந்த சப்ஜெக்ட் கஷ்டமா வர சான்சஸ் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் ஈஸியா வர சான்சஸ் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஸ்டின் பேப்பர் மேபி டஃபா வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி கண்ணுங்களா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்ன ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்டோட டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன். 11th 12th நீங்க வந்து டைம் ஸ்டாம்ப் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கு எப்போ மாறுனுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018, அதுக்கப்புறம் 2019, 2020 வந்து புக்கு மாறுனுச்சு. எஸ், 2020 தான் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து புக்குங்கிறது வந்து மாறுனுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ 2020, 2021, 2022, 2023, 2024 5 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க மேக்ஸிமம். பட் 11th 12th அப்படி பண்ணல. பட் இது 5 இயர்ஸ். இதுல இன்னொரு ஃபேக்டர், ஏன் புக்கு மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் வந்து 2026 வந்து வருது. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ADMK இருக்கையில வந்து வந்த புக்கு. ஸோ இப்போ வந்து இருக்கிறது வந்து DMK. ஸோ அவங்க வந்து ஐ திங்க் என்னது புக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க, ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ புக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. மேபி வந்து 2026ங்கிறப்ப 2025 தான், இப்போ 2025 நெக்ஸ்ட் 2026 எக்ஸாம், அதோட அவங்களுடைய டைம் முடியுது அப்படிங்கிறதுனால மேபி அதுக்குள்ள வந்து புக்கை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க வந்து பார்ப்பாங்க. இன்னும் இது வரைக்கும் மேபி புக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். மேபி அடுத்த வருஷம் வந்து புக்கை சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99% வந்து புக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது 10th 11th 12th. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வச்சு பார்க்கையில மேபி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி புக்கு மாறுனுச்சு அப்படின்னா இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டெஃபினெட்லி டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது 90%. மேபி அந்த 10% வேணா ஈஸியாக இருக்கலாம். ஏன் புக்கு மாறுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, இது வரைக்கும் வந்து கொஸ்டின் ஓரளவுக்கு ரொம்ப டஃப்பாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனது கிடையாது. ஈஸி அண்ட் மாடரேட் அந்த கேட்டகரியில தான் இருந்திருக்குது. பட் புக்கு மாறுதுங்கிறப்ப நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் அதை மட்டுமே இருக்க முடியாது. இது வரைக்கும் கேட்காத ஒரு சில கொஸ்டினை கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கொஸ்டின் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கேட்காத ஒரு மனப்பாட பாடல், ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி பாயம், ஸோ அந்த மாதிரி இதை வந்து சூஸ் பண்ணி கேட்கலாம். இது வரைக்கும் கேட்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வச்சு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கனால மேபி வந்து டஃப்பாக வர சான்சஸ் இருக்குது. அந்த புக்கு மாற ரீசனை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் 10th எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எக்ஸாமை பொறுத்தளவுல ஈஸியாக தான் இருக்கும். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் வச்சு பார்க்கையில மேபி இந்த வருஷம் ஈஸியாக வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸி, ஒரு சில பேருக்கு மேபி ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது மாடரேட்டாக இருக்கலாம். பட் கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அண்ட் மேத்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி டஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 100% இல்லை 200% வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ சென்டம் ரிசல்ட் நிறையா வந்துச்சு. மேபி அதை ஒரு ஃபேக்டராக எடுத்து இந்த தடவை அதை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க கொஷினை இன்னும் கூட கொஞ்சம் டஃப் அப்படி இல்லாட்டி இந்த மாடரேட் அளவில் ஸோ வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டஃப் அப்படின்னா எங்கே அப்படின்னா இந்த கம்பல்சரி கொஷினில் மேபி வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம். அண்ட் ஒன் வேர்டு வந்து புக் இன்சைடு வந்து கொஞ்சம் ஒரு
த்ரீ கொஷின்ஸுக்கு மேலே வந்து 3 or more கொஷின்ஸ் வந்து புக் இன்சைடு வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் இந்த மாதிரி டஃப்பாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சயின்ஸ் வந்து மேபி என்னோட பாயிண்ட்ல வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால டஃப் மீன்ஸ் அந்த 7 மார்க் கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எப்படின்னா இப்போ 7 மார்க்லேயே வந்து இப்படி கேட்பாங்கல்ல, ஏல ஃபர்ஸ்ட் செகண்ட், அதில் ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரியும் இன்னொன்று அட்டன் பண்ண முடியாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்த ரீசன்ஸ்னால மேபி இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியாக தான், மாடரேட்டு வரைக்கும் கூட போக முடியாது, ஈஸியாக கேட்கலாம். சோசியல் சயின்ஸ் கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்குது. ஸோ நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. ஸோ நான் மேத்ஸ் மட்டும் தான் டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். ஸோ 11th வந்து இந்த வருஷம் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமான்னு சேம் சொன்னது தான். இந்த வருஷம் 11th எப்போ புக்கு மாற்றினாங்கன்னா, நான் 10th முடிச்சு 11th போவேல மாற்றினாங்க. ஸோ நான் 18ல் முடித்தேன். 19லேயே வந்து 11th வந்து புக்கு மாற்றிட்டாங்க. ஸோ 19ல் 11th புக் மாறிச்சுன்னா அப்போ 6 இயர் ஆச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி ஸோ 2026 பப்ளிக் எக்ஸாம், நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமுக்கு புக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும் பட்சத்தில் கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். ஸோ அதை தாண்டி அந்த ஃபேக்டரை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் அனாலிஸ் பண்ண வரையில தமிழை பொறுத்தவரை டெஃபினெட்லி வந்து ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் இயர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னதே தமிழ் தான். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் தான் ரொம்ப டஃப்னு சொன்னீங்க லாஸ்ட் இயர். பட் அதுக்கு ஆப்போசிட் எப்படின்னா, லாஸ்ட் இயர் 12th தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அப்போ அது மாதிரி தான் 11th வரும்னு போகையில் 11th கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. பட் 11th தமிழ் கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ அது மாதிரி தான் மற்ற எல்லாம் வரும்னு பார்க்கையில 11th மற்ற எல்லாம் ஈஸியாகவும் 12th அப்படியே மற்ற எல்லாம் கஷ்டமாக அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ் இந்த தடவை ஈஸியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்தவரை மாடரேட் டைப் தான், ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் அந்த அளவுக்குள்ள வந்து இருக்கும். அண்ட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஷூர் டஃப்பாக தான் வர சான்சஸ் இருக்குது. டஃப் மீன்ஸ் ஒரு 45% கிட்ட டஃப்பாக வரும், ஒரு 55% ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எங்கே டஃப்பாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் கம்பல்சரி கொஷின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் 5 மார்க்கை பொறுத்தவரை இது வரைக்கும் கேட்காத சாப்டர்லேருந்து மேபி இது வரைக்கும் கேட்காதுன்னா, இப்போ ஒரு சில டஃப்பான சாப்டர்லாம் ஒரு 5 மார்க் அந்த மாதிரி கேட்குறாங்களா, ஸோ அந்த இடத்துல 2 5 மார்க் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இது டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் 1 வேர்டு வந்து 20ல் ஒரு மோர் தென் ஒரு 5 கொஷின்ஸ் ஆர் மோர் கொஷின்ஸ் வந்து புக் இன்சைடு கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன் இந்த தடவை. ஸோ அதனால் மேத்தமேட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மேத்தமேட்டிக்ஸ். அடுத்தது ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் வந்து லாஸ்ட் இயர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை மாடரேட்டாக சான்சஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் கண்டிப்பாக அந்த வருஷம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸ் மாடரேட் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் மட்டும் இது வரைக்கும் வந்து மேபி ப்ராப்ளமேட்டிக் கொஷின் தானே கேட்டாங்க. ஸோ இந்த தடவை ப்ராப்ளம் மட்டும், அந்த ப்ராப்ளமை டார்கெட் பண்ணாமல் ஒரு ரீசனபிள் கொஷின், ஒய் அந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ 5 மார்க் இது வரைக்கும் அப்படியே அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த தடவை அந்த ரிப்பீட்டடை தாண்டி கேட்காத ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில இந்த தடவை ஈஸியாக தான் வரும். ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும். அண்ட் அதே பயாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜியை பொறுத்தளவில் 3மே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸி தான். வழக்கத்துக்கு மாறாக இந்த தடவை ரொம்ப ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து புக்கு இன்சைட் கொஷின்ஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், புக் பேக் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு. ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லவே தேவையில்லை, அது எப்போவுமே ஈஸி தான். அது எவ்வளோ கஷ்டமாக கேட்கணும்னு அவங்க நினச்சாலும் அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர். ஸோ இதுதான் 11th ஸ்டாண்டர்டுக்கு என்னுடைய அனாலிசிஸ். ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். நான் சொன்னது தான் சேம் ஃபேக்டர். இந்த தடவை புக்கு மாற சான்சஸ் இருக்குது. இஃப் புக்கு மாறுனுச்சு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு 2020ல் புக்கு மாறுனுச்சு. இஃப் புக்கு இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயரோட மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் கொஷின் டஃப்பாக தான் வரும். ஓகே, இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, மேத்ஸ், காமர்ஸு, பாட்டனி, பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த இடத்துல சுவாலஜி வரும். ஓகே, தென் என்ன தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ பார்ப்போங்க.
தமிழை பொறுத்தவரை வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த தடவை மாடரேட்டாக வர சான்சஸ் இருக்குது. மாடரேட் மீன்ஸ் இது வரைக்கும் கேட்காத ஒரு மெமரி போயம் கேட்க சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் கேட்காத ஒரு கொஸ்டின்ஸ் நெடுவினாலலாம் நம்ம இப்போ ரிப்பீட்டடாக நம்ம சொல்லுவோம்ல, நானா எப்போவுமே 3 நெடுவினா கொடுப்பேன், இந்த 3ல் ஒன்று கம்பல்சரி வரும்னு. இந்த தடவை மேபி அந்த 3ல் இல்லாமல் வேற ஒன்று வேற சான்ஸ் இருக்குது. அதனால இந்த தடவை நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலே கண்டிப்பாக நான் 5 தான் கொடுப்பேன், டோன்ட் வரி. பட் சொல்கிறேன், அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப குறுகலாக படிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மாடரேட்டாக வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால மாடரேட். இங்கிலீஷை பொறுத்தவரை இந்த தடவை ஈஸியாக தான் இருக்கும் என்னோட கெஸ்ஸிங் வந்து. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை ஈஸியாக இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. மேக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை பொறுத்தவரை காமர்ஸ் கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். சுவாலஜி மேபி மாடரேட்டாக இருக்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸி மீன்ஸ் உங்களுக்கு புக் இன்சைட் கொஷின் கொஞ்சம் கம்மியாக கேட்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து 5 மார்க்லாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேட்டுருவாங்க. கம்பல்சரி கொஷின்லாம் ரொம்ப ட்விஸ்ட் வைக்காம. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து மாடரேட் தான். லாஸ்ட் இயரே ரொம்ப மாடரேட் தான். அதுலேயே 3 மார்க்லாம் லாஸ்ட் இயர் வந்து மாடரேட்னு கூட சொல்ல முடியாது, டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் இந்த தடவையும் ஏன் மாடரேட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த சேம் அதே தான். லாஸ்ட் இயர் எப்படி 3 மார்க்கில் ட்விஸ்ட் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த தடவை வந்து 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது கொஷின் கேட்கலாம். 2 மார்க்குங்கிறப்ப கம்பல்சரி கொஷினில் வந்து ப்ராப்ளத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஹெவியான ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் ரொம்பவே நம்மளாம் இதெல்லாம் கேட்பாங்கன்னு இமேஜின் கூட பண்ணாத அளவுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. மேபி வந்து ஃபிசிக்ஸு அண்ட் தென் கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி. கெமிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து இது தடவை ஈஸியாக தான் வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பயாலஜி இந்த தடவை வந்து மாடரேட் தான். இது வரைக்கும் பயாலஜி மேக்ஸிமம் எப்போவுமே மாடரேட் தான். பட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் மாடரேட்டாக தான் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க எவ்வளோ டஃப்பாக எடுக்கணும்னு நினச்சாலும் அது ஈஸியாக தான் வரும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு அனாலிசிஸ் நான் பண்ண வரைக்கும். ஸோ நீங்கள் இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்டில் மெயினாக நான் என்னோட அனாலிசிஸ் படி இந்த வருஷம் எது டஃப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி மேக்ஸ் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது, மாடரேட் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸுக்கும் மேக்ஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹையாக கொடுங்க. அண்ட் பயாலஜி வந்து எப்பவும் போல தான். ஸோ அதுக்கு நீங்கள் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சிருங்க. நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுவோம், என்ன புக் பேக்கில் சொல்லுவோம். பட் பயாலஜி அப்படி வந்து கிடையாது. பயாலஜியை பொறுத்தளவில் லைக் புக் பேக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். புக் இன் சைடு அதிகமாக கேட்கறதுனால நீங்கள் புக் பேக்கை படித்தாவே அதுவே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாதிரி தான். ஸோ அந்த அளவில் தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு ஐடியாக்காக தான் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.